பீப்புள்ஸ் இன்சைட் என்ற நிறுவனம் எடுத்த அந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்குக்கணிப்பில் அனைத்து முடிவுகளுக்கும் மாறாக ஒரு தேர்தல் முடிவு வெளியாகி இருக்கிறது. அது குறித்து இப்பொழுது ஹரிமாதவன் சாரிடம் கேட்கலாம். ஹரிமாதவன் சார், இந்த ஆட்சி மாற்றம் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அந்த இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்டுள்ள அந்த கருத்து கணிப்பு முடிவுகளின்படி தாவேகா 98 120 இடங்கள், அதாவது அறுதி பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை, 120 இடங்கள் வரை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், திமுகவுக்கும் தாவேகாவிற்கும் இடையேயான அந்த இடைவெளி நெக் டு நெக் ஃபைட் மாதிரி இருக்கிறது, 92 110 வரை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், அதிமுக மிகப்பெரிய பின்னடைவாக 22 32 இடங்கள் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா தேர்தலுக்கு பிந்தைய வாக்குக்கணிப்பு முடிவுகள் தெரிவித்திருக்கின்றன. இதற்கு சாத்தியம் இருக்கிறதா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க ஹரிமாதவன் சார்? இது இந்த முடிவு முற்றிலும் மாறுபட்டது. 7 எக்ஸிஸ்ட் போல் காமிச்சிங்க, 7 எண்ணம், இதுல 7வது எண்ணம் இது. இந்த இதுல இந்த தாவேகா 100 தொகுதிகளை கைப்பற்றுங்கிறது பெரிய தாவேகா இரட்டை இலக்கணத்துல தொகுதியில கைப்பற்றினாவே அது பெரிய ஆள, 3 இலக்கத்துல தொகுதியில் கைப்பற்றா அது ஆளி பேரவை தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆரே ஒரு கட்சியோட பிளவு 55% வாக்குகள் வாங்கின ஒரு கட்சியோட பிறகு அது அவர் 33% வாங்கி ஆட்சி அமைக்கிறார். இவர் எந்த கட்சியிலையுமே இல்லாம ஒரு பெரிய கூட்ட தன்மையை பருத்தி 2 இலக்கத்துல தொகுதியில வாங்கினாவே அது அடைகிற போது 3 இலக்கத்துல இது தொகுதிகள் கன்வர்ஷன் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனா இதுல 100 தொகுதியில அவர் வேற கட்சியில இருந்து வந்த வேட்பாளர்களை போட்டிருக்காரு. சராசரியா தொகுதிக்கு 1 லட்சம் வாக்குகள் பதிவாகுது, 40,000 வாக்குகள் அவர் வாங்குவாருங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இவர் 100 தொகுதியில இவர் போட்டிருக்க வேற கட்சியில இருந்து வந்த வேட்பாளர்கள் அவங்க சொந்த செல்வாக்குல 10,000 வாக்குகளை வாங்கினா அந்த 100 தொகுதிகள்ல ஒரு பாதிக்கு பாதி ஒரு 50-60 தொகுதிகள்னாச்சும் வெற்றி கோட்டுக்கு பக்கத்துல வருங்கிறதா என்னோட கணிப்பு. உங்களுடைய கணிப்பு அது முழுக்க ஆளி பேரலை, இதுக்கு உண்டான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல. ஓகே, திருச்சி கிழக்கு பெரம்பூர்ல விஜய் வெற்றி பெறுவாரா? அந்த கட்சியோட முக்கிய தலைவர்களான செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா நினைக்கிறீங்களா சார் ஹரிசோதன்? அதாவது திருச்சி கிழக்குல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இனிகோ இருதயராஜ் விஜய் 2 கிறிஸ்டியன் போட்டியிடும் போது 2 பேருக்குள்ளான வாக்குகள் பிரியும் போது ஒரு இந்து கன்சால்டேட்ல ராஜசேகரன் அதிமுக வேட்பாளர் புது அரசியலுக்கு புதியவரா இருந்தாலும் கடும் ஃபைட் கொடுக்குறாரு. அவர் கண்டிப்பா இந்த 2 பேருக்கு நடுவுல வர்றதுக்கு ஆசை ஜெயிச்சிருவாருன்னு நம்ம நினைக்கல, சுகவானன் ஜெயிச்சிருவாருன்னு நம்ம நினைக்கல, இவரு பே சீனிவாசன் ஜெயிச்சிருவாருன்னு நம்ம நினைக்கல. இந்த கண்ணத்துலதான் நம்ம இன்னைக்கு இது திருச்சி கிழக்கை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. விஜய் சென்ட்ரிக்கா அந்த தேர்தல் இருந்தாலும் 2 பேருக்கு நடுவுல 3வது ஒரு பிளேயர் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதே அதிமுக ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் விழுந்த அதிமுக இவரு தினகரன் விழுந்த அதிமுக, திருநெல்வேலியில நயனா நாயந்திரன் விழுந்த அதிமுக, இது சௌமியா அன்புமணிட்ட விழுகாம அதிமுக அந்த மும்முனை போட்டியில டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி திருச்சி கிழக்கு அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. பெரம்பூர்ல விஜய் வெற்றி பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. திரு செங்கோட்டையனுக்கு 40,000 ஓட்டு அதிமுக ஓட்டுங்கிற போது மற்ற வேட்பாளர் 10,000 ஓட்டை கொடுக்க முடியுங்கிற போது செங்கோட்டையனால 20,000 வாக்குகள் தர முடியும். ஆனா அவர் இந்த 20,000 ஓட்டு அவர் போல் பண்ண முடியாத அளவுக்கு திமுக அதிமுகவும் மற்ற வேட்பாளருக்கு கொடுக்குற இவருக்கு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள். ஓகே.